ஹலோ, வெல்கம் டு மை நியூ வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வாட்டர் லில்லி ரெட் டாலி அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான். இது ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட ஃப்ளவர் பார்த்துட்டிங்கன்னா இதோட ஃப்ளவரை சுற்றி இந்த மாதிரி அந்த லீஃபோட ஒரு லேயர் இருக்கும் வெளியில். இப்போது நான் அடியிலிருந்து உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள், தெரியுதுங்களா? இங்கேயும் கீழே இருந்து பார்த்தா தெரியும். இந்த மாதிரி ஒரு லீஃபோட ஒரு லேயர் இருக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல சூப்பரான ஒரு பிங்க் ஷேட் வரும் இந்த ஃப்ளவரு. உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்பெஷலான ஒரு ரெட் ஷேடு, அதே மாதிரி உள் போர்ஷன் எல்லோ ஷேடு வரும். இந்த ரெண்டு கலர் காம்பினேஷனும் சேர்ந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் இந்த ஃப்ளவரு. இது ஆனால் ட்ராபிக்கல் வெரைட்டி கிடையாது, இது ஒரு ஹார்டி வெரைட்டி தான். பட் ஆனாலும் எனக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் இந்த பிளான்ட் கொடுத்துருக்கு. ஃப்ளவரும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இது இதோட லீஃப் தான். இந்த மாதிரி தான் இதோட லீஃப் இருக்கும். இதோட கலர் இந்த மாதிரி வரும். ஒரு டார்க்கான ஒரு மெரூன் ஷேடும் ஒரு ப்ரௌன் ஷேடும் கலந்த மாதிரி லீஃப் தான். பேக் சைடும் இங்கே இப்படி இருக்கும். இதோட லீஃபும் ரொம்ப அழகாக இருக்கும். இது நான் பாட்டின் போட்டு தான் பண்ணியிருக்கேன். இன்னும் இதில் பட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கு உள்ளேருந்து. இது இதோட ஃபீமேல் ஃப்ளவர் தான். ஆனால் மேல் ஃப்ளவர் இந்த சென்டர் போர்ஷன் க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கும். அது நான் நாளைக்கு வீடியோ எடுத்து இதில் ஆட் பண்ணிடுறேன். இதுதான் நம்மளோட ரெட் டாலியோட செகண்ட் டே. இது நான் அடுத்த நாள் எடுத்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது நம்மளோட மேல் ஃப்ளவர் தான். இதோட சென்டர் போர்ஷன் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிய வரும். லாஸ்ட் டைம் இருந்ததை விட இந்த நடு போர்ஷன் உங்களுக்கு கொஞ்சம் க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கும். இதுதான் மேல் ஃப்ளவர் ரெட் டாலியோடது. இதில் கொஞ்சம் கலர் வெயில் அடித்ததுனால கொஞ்சம் குறைஞ்சிருக்கு நேற்றை விட. அதே மாதிரி நல்ல வெயில் வந்த பிறகு தான் இந்த பூ மலரவும் செய்யுது. மார்னிங் ஒரு 10 o'clock கூட மலரல, 11 o'clock 11:30 ஆன பிறகு தான் இந்த ஃப்ளவர் நல்லா மலர்ந்துடுச்சு. இதோட ப்ரொபகேஷனை பற்றி சொல்லணுன்னா இது விவிபாரஸ் கிடையாது. இதுக்கு பாருங்கள், லீஃபில் நோட்ஸ் எதுவுமே கிடையாது. இது டியூபர் ப்ரொபகேஷன் தான் இந்த பிளான்ட்டு. நமக்கு டியூபர்ஸ் கிடைக்கும்போது நம்ம எடுத்து ஸ்ப்ரவுட் பண்ண வச்சிடலாம். நம்ம சில நேரம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம டியூபர்ஸ் எடுக்கக்கூட தேவையில்லை. இந்த பிளான்ட் பார்த்துட்டிங்கன்னா நிறைய குட்டி குட்டியாக லீஃப் சைட்லேருந்து வர மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இந்த பிளான்ட்டை எடுத்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய பிளான்ட்ஸ் சைட்லேருந்து அப்படியே வளர ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அந்த பிளான்ட்ஸ் எல்லாம் நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்துகிட்டு செப்பரேட் பிளான்டிங் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு நிறைய பிளான்ட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி சீக்கிரமாகவும் ஃப்ளவராகவும் செய்யும். நான் இது பாட்டிங் பண்ணி இப்போ டியூபர்லேருந்து எடுத்த குட்டி பிளான்ட் தான். இதை நான் பாட்டிங் பண்ணி இப்போ ஒரு 25 days தான் இருக்கும். அதுக்குள்ளே இது ஃப்ளவர் ஆகிடுச்சு. இதுக்கு பார்த்துட்டிங்கன்னா நல்லா வெயில் வேணும், அவ்வளோதான் இதோட விஷயம். வெயில் இல்லைன்னா ஃப்ளவர் ஆகாது. நிறைய ஹார்டி வாட்டர் லில்லிஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு ட்ராபிக்கல் டெய்லி ஃப்ளவர் இருக்குன்னா இது கண்டிப்பாக வாரத்தில் ஒரு ஃப்ளவராகவும் நம்மளுக்கு கொடுக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு இந்த ஃப்ளவர் சூப்பராக இருக்கும். நிறைய வாட்டர் லில்லிஸுமே அப்படி தான். ஹார்டியோட ஃப்ளவர்ஸ் மேக்ஸிமம் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் ட்ராபிக்கல் வாட்டர் லில்லிஸை விட. எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகிருக்கு. இந்த மாதிரி நம்ம ஹார்டி வாட்டர் லில்லி ஸ்பாட்டிங் பண்ணும்போது இதில் அதிகமாக ஃப்ளவர்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு டிப் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இதோட பாட்டிங் மிக்ஸில் நம்ம கொஞ்சம் பான் மீல் ஆட் பண்ணிக்கலாம். பான் மீல் அதே மாதிரி நம்மளோட கடல பிண்ணாக்கு, இது ரெண்டுமே நம்மளுக்கு ஃப்ளவரிங்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த பாட்டிங் பண்ணும்போது மித்த வாட்டர் லில்லிஸுக்கு நம்ம போடலனாலும் ஒன்றும் இல்லை. பட் இந்த ஒரு ஹார்டி வாட்டர் லில்லிஸுக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்ம கொஞ்சம் நிறைய பான் மீல், நிறைய தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு கைப்பிடி போதும். ஒரு கைப்பிடி பான் மீல் நம்ம ஆட் பண்ணிட்டிங்கன்னா அதில் நிறைய ஃப்ளவர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ எல்லோரும் அதை மனசில் வச்சுக்கோங்க. ஹார்டி வாட்டர் லில்லிஸ் பிளானிங் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பான் மீல் ஆட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். நம்மளோட ரெட் டாலி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் புது புது வெரைட்டிஸை பற்றியான டீட்டெயில்ஸும் அதே மாதிரி சேல் வீடியோஸ் எல்லாம் போடுவோம். ஸோ இதை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாலும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பை பாய்.